வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமா பாணியில அதிமுகவையே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு எம்ஜிஆர் மாதிரி நாங்க வரமாட்டோமா, எம்ஜிஆர் அரசியல் எங்களுக்கு வராதா, எங்க வர்றவங்க எல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, என்னங்க பேசுறீங்க, எங்களுக்கே புரியல. கொஞ்சம் கூட்டி, அதாவது வேர்வைங்கிறது நிலத்துல சிந்துறதே கிடையாது. கேரவன்ல உட்கார்ந்துட்டு நீங்க இன்னும் அரசியல் பேசிட்டே இருக்கீங்க. அதையும் இங்க இருக்க மக்கள் நம்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்காம இப்படி பாருங்க, இன்னைக்கு வக்பு சட்டம் ரொம்ப முன்னெடுப்பா எடுத்து வச்சிட்டு இருக்கோம். நேற்று கூட அதை சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டுச்சு. உங்க பக்கத்துல ஒரு இஸ்லாமிய பெண்களை உட்கார வச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்களா? கிடையாது. மும்மொழியிலன்ற பிரச்சனையில இன்னைக்கு இத்தனை பேசினார்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, கல்விக்கான நிதியை தமிழ்நாட்டுல ஏன் இன்னும் கொடுக்க மாட்டேங்குது இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுக்கலாமே. இத்தனை ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை பேசின திரு விஜய் அவர்கள் ஸ்கிரிப்ட்ல இந்த விஷயம் எல்லாம் மறந்து போச்சா, இல்ல சேர்க்க மறந்துட்டாரா அப்படிங்கிறதே தெரியல. ஒண்ணுக்கு கூட குரல் கொடுக்காம இருக்கீங்க. நீங்க எப்படி சார் அரசியல் இருந்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு மேல இவங்க நாங்க தடுக்கிறோமா, இவங்களை போய் அவங்களுடைய தொண்டர்களை பார்க்க, இவருடைய தொண்டர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பகுதியில இறந்துட்டாரு, அவரை நேர்ல கூடி போய் பார்க்க டைம் விஜய் சாருக்கு தான் இல்ல, சரிங்களா? அவருக்கு இல்லாத பட்சத்துல போன்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்ப இவர் என்ன ஒரு நிலைப்பாடுல இருப்பாரு? ஏன்னா ஏதோ ஒரு நடிகைகளோட திருமணம் அப்படின்னு சொன்னா கோவா வரைக்கும் போகக்கூடிய அவரு, ஆனா இன்னைக்கு ஒரு அவருடைய மாவட்ட செயலாளர் இறந்துட்டாங்கன்னு சொன்னா போன்ல கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு தானே சார் அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடே இருக்கு. இதைய பத்தி எல்லாம் அவங்க யோசிக்காம எடுப்புல திமுக அளவுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு அது புரியல சார்.